Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. Hello guys, welcome back to our channel. Day 3 of All India Ride. கோட்டயம்ல தான் இருக்கோம். நம்ம குளிச்சு ரெடி ஆகி டென்ட்டுக்குள்ளே தான் இருக்கோம். ஃபைனலி நல்லா கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் மழை பெய்யுது. இங்கே நம்ம எங்கே தங்கியிருக்கோன்னா இங்கே கோட்டயமில் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க. அவங்க வீட்டில் தான் டென்ட்டு போட அலோவ் பண்ணாங்க. அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். வேறு லெவல் வியூ பாயிண்ட்லாம் தரோம் கைஸ். வீட்டை விட்டு வெளியில் போனீங்கன்னா ஃபுல்லாக வாத்து, அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்படியே பேக் வாட்டர் மாதிரி அது நிலம்தான், வயல் தான் அது. இப்போ ஃபுல்லாக தண்ணி, அதில் வந்து இந்த லில்லிலாம் பூக்குமா ரோஸ் கலரில், வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதுதான் இன்றைக்கி பார்க்கலான் இருந்தோம். டைம் 8:30 ஆகுது. இதான் கைஸ் நம்ம மினி வீடு. கொஞ்ச நாளைக்கு தான் சத்தியமாக சொல்லுங்கள், பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், ஜாலியாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. என்னதான் டயர்டானாலும் சத்தியமாக வேறு லெவலில் இருக்குது கைஸ். இந்த ஒரு லைஃப் எல்லோரும் வாழ்ந்து பாருங்கள். தனியாக தான் இருக்கேன், ஆனால் நிம்மதியாக இருக்குது. வேறு லெவலில் எதுவுமே இல்லை. ஸோ வேறு லெவலில் ட்ரிப் போயிட்டுருக்கு. மறக்காமல் டெய்லி வர விளாக் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க அப்படியே கொஞ்சம் மழை விட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வெளியில் போய் காட்டுறேன், வியூவெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு பிளேஸ் போவோம். ஸோ அப்படியே உங்களை அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் கிச்சோட லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இங்கே தான் தங்கியிருக்கோம். இதில் தான் அப்படியே டென்ட்டு போட்டு இல்லை நம்ம திங்ஸ்லாம் இருக்குது. இங்கே நம்ம வண்டியை பார்க் பண்ணியிருக்கோம். மழை கைஸ், வேறு லெவலில் மழை பெஞ்சிட்ருக்கு. வாங்க அப்படியே உங்களுக்கு நான் வெளியில் போய் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த லைஃப் தான் கைஸ் வேணும், இதுதான் வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே அந்த லில்லி, ரோஸ் லில்லி. அப்புறம் இங்கே ஃபுல்லாக வாத்து விட்ருக்காங்க. வாத்தாவளம் தண்ணியில் போயிருக்கும்னு நினைக்கிறேன் ரவுண்ட் அடிக்கிறதுக்கு. பாருங்க, இந்த வியூ தான் பா செமல்ல. இந்த வியூ, இந்த லைஃப் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதில் தான் அந்த வாத்துலாம் வந்து காலைல ஒரு முட்டையெல்லாம் எடுத்தாங்க. அதெல்லாம் வேறு லெவல் லைஃப் கைஸ். ஆனால் சத்தியமாக இங்கே பாருங்க, ஃபுல்லாக வந்து வயலாகவும் யூஸ் பண்ணுவாங்களாம். அப்புறம் தண்ணி வந்தானா அந்த லில்லியும் பூக்கும் அப்படின்னாங்க. ஸோ வேறு லெவல். இந்த மாதிரி ஒரு லைஃபுக்கு தான் வெயிட்டிங். சீக்கிரம் நம்ம இந்த லைஃப் அமைக்கிறோம், மாஸ் காட்டுறோம். ஸோ வாங்க அப்படியா உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன் எல்லாம். ஸோ நம்ம அந்த அண்ணா வீட்டில் தான் இருக்கோம். அங்கே வந்தோடனே இங்கே வந்து காலையிலே போய் ஃப்ரெஷ்ஷாக கறி மீன் அது இங்கே தான் கிடைக்கும்னாங்க. அது போய் பிடிச்சிருந்தாங்க. இன்னுமே அது உயிரோடி இருக்குது, அசைஞ்சிட்ருக்கு. பார்த்தா தெரியும் நமக்கு. இங்கே பாருங்க, காலைல 5 மணிக்கு பிடிச்சிருந்தாங்க. இன்னுமே அது கொஞ்சம் உயிரோடி அப்படி இருக்குது. ஸோ இது செம்மையாக இருக்கும் அப்படின்னாங்க. இது அவங்க வந்து மொத்தமாக பிடிச்சி ஆட்களுக்கு கொடுத்துருவாங்களாம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி லைஃப்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ வாங்க அப்படி போயிட்டு தாமரை பார்க்க போகலாம். அப்படியே போயிட்டு லில்லி பார்க்க போகலாம் வாங்க. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு அந்த லில்லி பூ தான் பார்க்க போகிறோம். நம்ம அண்ணா கூட தான் போயிட்டுருக்கோம். நான் ஆய் சொல்லுங்களா, இவன் தான் ஃபுல்லாக நாத்திக்கு ஃபுல்லாக ஸ்டே பண்ணி வேறு லெவலில் போயிட்டுருக்கு இந்த கோட்டயமில் ட்ரிப்பு. ஸோ நம்ம இப்போ போயிட்டு அந்த லில்லி பூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். ஃபைனலாக நம்ம அந்த லில்லி பூ தான் பார்க்க வந்திருக்கோம். சத்தியமாக இடம் பங்கமாக இருக்குது. இந்த லேக்ஸ் ஆஃப் அஞ்சலசேரி அந்த ரெசார்ட் அவங்க தான் கூப்பிட்டு வந்தாங்க. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே உள்ள இதெல்லாம் சுற்றி காட்டிடுவாங்க. ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அவங்க காண்டாக்ட் நம்பரை கொடுக்குறேன். சத்தியமாக இடம் வேறு லெவல் கைஸ். ஆனால் இங்கே வந்து பீக் சீசன் வந்து ஆகஸ்ட்டில் வந்தீங்கன்னா அப்படி ஃபுல்லாகவே பூவாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த இருக்கா பூ, இது வந்து ஃபுல்லாகவே இங்கே ஃபுல்லாகவே இருக்கும். அப்படியே போட்டிங்லாம் போவாங்க, சூப்பராக இருக்கும். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ஃபுல்லாகவே பூ தான். இந்த ரோஸ் லில்லி, நம்ம தாமரை மாதிரி இது ஒரு பூ. இது வந்து அப்படியே ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கெலாம் வேறு லெவலில் இருக்கும். இந்த வெட்டிங் ஷூட்டு அந்த மாதிரிலாம் உள்ள இதுக்கு பயங்கரமாக இருக்கும். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லாகவே அந்த இதுதான். அதே மாதிரி ஒயிட் லில்லியும் உண்டான், அது வர வழியில் ஒரு இடத்துல இருந்துச்சு. ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது அப்படியே போட்டில் போனால் வேறு லெவலில் இருக்கும். ஸோ வாங்க அப்படி பார்க்கலாம் என்னென்னு. இதாங்க இந்த இடத்துக்கு தான் காலைல வரணுன்னு இவ்வளோ நேரம் மழை பெஞ்சிட்டு இருந்து. ஸோ அப்படியே வந்தோடனே இந்த இடமே அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க அப்படியே என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ அந்த வாட்டர் லில்லி தான் பார்த்துட்ருக்கோம். இது என்னென்னா, இதை வந்து கீழே அப்படியே டியூப் மாதிரி இருக்குது. இது அப்படியே பெருசாக இருக்கும். அதே மாதிரி இதை வந்து நம்ம வந்து தண்ணிக்குள்ளே போயிட்டு இப்படி வச்சுக்கிட்டு மேலே அதை வந்து
மேலே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது அப்படியே நம்ம வந்து மூச்சு தண்ணிக்குள்ளே போய் கூட ஹைட் பண்ணி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதானே தண்ணிக்குள்ளே போய் கூட ஹைட் பண்ணி இருக்கலாம். நம்ம ஃபிஷிங் எல்லாம் போகல. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதை அப்படியே வச்சுட்டு உள்ள அண்டர் வாட்டர்ல போயிடும். இந்த பைப் பண்ண பாருங்க, அந்த பைப் பண்ண ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர் லெங்தா இருக்கும். அப்படியே இந்த வந்து இதோட இது வந்து இங்க தான் இருக்கு. இந்த பூ இங்க இருக்கு. அதோட அந்த அந்த லென்த் வந்து அப்படியே அங்க வரைக்கும் போகுது. ஒரு 5 to 10 feet தண்ணியில வந்து முழுகிடலாம். அப்படியே ஒரு குச்சி கம்ப இது இருக்கு இல்லையா, இது அப்படியே மேல மட்டும் வச்சு மேல கட்டி விட்டுட்டு இந்த பைப் வச்சுட்டு உள்ள போயிடும் தண்ணில. இது அப்படியே ஒரே இடத்துல நிக்குமா? நம்ம மூவ் ஆன மாதிரி அது ஃப்ளோட் ஆயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கு பைப். ஓ, மேல அப்படியே இருக்கும். இப்படி இந்த மாதிரி ஃபிளாட்டா இருக்கும் அப்படிதானே? இது அப்படியே நம்ம தண்ணிக்குள்ள 5 to 10 அடிக்கு வரைக்கும் உள்ள போயிட்டு இந்த பைப் வச்சு அப்படியே நம்ம மூவ் ஆகிட்டே இருந்தா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இங்கே வந்தால் தான் தெரியும். ஸோ அப்படியே இங்கே வந்து அந்த குட்டி மீன்லாம் இருக்குது. அதோட பெரிய மீன் வந்து அப்படியே உள்ளே இருக்கும் அப்படின்னாங்க. பார்ப்பா என்ன மீன்? பார்ப்பா, பரால் மீன். அது கூட குட்டியெல்லாம் மேலே இருக்குது, பெருசு கீழே இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ இது வந்து தண்ணிக்குள்ளே ஹைட் பண்ணதுக்கு இதை வச்சு கூட யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னாங்க. அப்படியே பைப் மாதிரி இருக்கு கைஸ், வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ த லேக்ஸ் ஆஃப் அஞ்சலசேரி அவங்க அந்த ரெசார்ட்டில் அவங்க கூட தான் இருக்கும். அவங்க கான்டாக்ட் நம்பர் தரேன், வந்தீங்கன்னா இதெல்லாம் அவங்க அப்படியே சூப்பராக சொல்லி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இதான் நம்ம அண்ணா. ஸோ வாங்க அப்படி என்னென்னு பார்க்கலாம் கைஸ். இந்த வாட்டர் லில்லி இடம் ஒரு மாதிரி பரத்தலாக இருக்குது, சத்தியமாக சொல்கிறேன். ஒரு இடமும் அப்படி ஒரு விதமாக இருக்குது கைஸ். ஆனால் இந்த இடத்த விட்டு எனக்கு போகவே தோணல. ஆனால் போட்டிங் போனால் வேறு லெவலில் இருக்கும். போட்டிங் உண்டா என்ன எந்த அண்ணாட கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இல்லை, ஒரு ஆகஸ்ட்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னாங்க. அப்போ வந்து போட்டிங்லாம் பக்காவாக இருக்கும். ஸோ வாங்க அப்படி என்னென்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா இது அப்படியே குறிஞ்சி, அது அப்படியே குறிஞ்சின்னு சொல்லுவாங்களாம். அது அப்படியே அந்த பக்கம் வந்து வாட்டர் லில்லி சமல. இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த இடத்துல அந்த வாட்டர் லில்லி நிறைய இருக்குது. இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த குறிஞ்சி நிறைய இருக்குது, இங்கே வாட்டர் லில்லி நிறைய இருக்குது. இனி ஆகஸ்ட் மாதம் வந்தீங்கன்னா பீக் ஆயிரும். ஸோ அந்த அண்ணா கூட தான் அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ நான் சத்தியமாக எதுவுமே பிளான் பண்ணல, அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கு. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணிகிட்டே இருங்க, எல்லாம் தானாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க அப்படியே அங்கே போய்ட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த வியூவில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே ஃபுல்லாக அந்த குறிஞ்சி பூ ஃபுல்லாக பூத்துருக்கு. அப்படியே உள்ளே போனீங்கன்னா அந்த வாட்டர் லில்லி ஃபுல்லாக. ஸோ வாங்க அங்கே கூப்பிட்றாங்க, வாங்க அப்படியே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம அப்படியே அந்த போட்டு, இதுக்கு பேர் என்ன போட்டு, என்ன போட்டுன்னா வள்ளமில் தான் ஒரு குட்டியாக ஒரு ரைடு போகிறோமா. இப்போ சின்னதாக ஒரு இது மாதிரி போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த அண்ணா கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு சிறிய ஒரு போட் ரைடு போயிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ள வரைக்கும் போய் அந்த பூவெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. வேறு லெவலில் இருந்து கைஸ். இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆகும், அது மட்டும் பார்த்து நடக்கணும். இங்கெல்லாம் ஃபுல்லாக கொஞ்சம் சகதியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஸ்லோவாக ஒரு இன்ச் பை இன்ச்சாக காலை வச்சு போங்க. எனக்கு லைட்டாக வலிக்கி விட்டுட்டு நான் அப்படியே பேலன்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ வாங்க, யாரெல்லாம் கோட்டையம் வருவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க கான்டாக்ட் நம்பரும் தரேன். ஸோ என்ஜாய் பண்ணுங்க கைஸ். ஸோ நம்ம அப்படியே அதில் சின்னதாக அந்த போட்டில் தான் ஒரு ரைடு போயிட்டு அப்படியே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக அந்த இலை மாதிரி. இது என்ன ப்ரோ இது? இந்த இது பாசி பாயில போல மாதிரி இருக்கு, அதோட ஃப்ளவர் தான் அது. அதுங்களா இது வந்து இதுல ஃப்ளவர் வருமோ? இல்ல, அது வந்து ரொம்ப இதாயிட்டா. இது இவ்வளவுதான் இருக்கும். செடி மாதிரியா? இது செடி மாதிரி இல்ல, அது வந்து ஒரு பாரசைட் மாதிரி இந்த தண்ணி மேல வளர்ந்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இது வந்து தண்ணியில் வளரக்கூடியது, பாரசைட் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த லில்லி, இங்கே அந்த பாரசைட் மாதிரி, இங்கே ஃபுல்லாக அந்த பேக் வாட்ரு. அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இந்த குறிஞ்சி பூ, அதுக்கப்புறம் அந்த சைடு அப்படியே வந்து இந்த வாட்டர் லில்லி. வேறு லெவல் கைஸ். ஆனால் ஏதோ ஒரு ஃப்ளோவில் தான் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. நான்லாம் எதுவுமே பிளான்லாம் இல்லை, அது ஒர்க்கில் நடந்துகிட்ருக்கு. பிளானுக்கு முன்னாடி நானும் போயிட்டுருக்கேன். ஒரு ஆளையும் அனுப்பும் போது தான் நமக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்குது. ஸோ வாங்க அப்படியே பார்க்கலாம். ஸோ ஃபைனலி அந்த பூ வச்சு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எல்லாமே பார்த்தாங்க. சத்தியமாக வேறு லெவலில் போயிட்டுருக்கு ட்ரிப்பு. அப்படியே அந்த அண்ணா கூடயே கார்லேயே வந்து
ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டினாங்க. அப்புறம் போட்டில் சின்னதாக ஒரு ரைடு மாதிரி கூப்பிட்டு போனாங்க. அப்படியே முடிச்சுட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு தான் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம அப்படியே அந்த பூ பார்த்துட்டு அப்படியே ஒரு ரோட் சைடு போய் வந்துட்டுருக்கோம். இங்கே அப்படியே ஒத்த ரோடு, 2 சைடு பூ, ஒரு பக்கம் ஒயிட் இருக்குது, ஒரு பக்கம் பிங்க் இருக்குது, வாட்டர் லில்லி. ஸோ வேறு லெவல் இந்த ஒத்த ரோடு தான் பயங்கரமாக இருக்குது. அப்படியே ஒரு டெட் எண்ட் தான், அதோடு முடிஞ்சிருமா ரோடு. அங்கே தான் அப்படியே கூட்டு போயிட்டுருக்காங்க. வேறு லெவல் கைஸ். ஆனால் வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை, ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ அந்த அஞ்சலசேரியில் டெட் எண்டு தான் வந்தோம். சத்தியமாக வியூலாம் அப்படி இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா லாஸ்ட் எண்டு போனீங்கன்னா ஒயிட்டும் ரோஸும் மிக்ஸ் ஆகி வந்துட்டுருக்கு. இனி அடுத்த மாதம்லாம் அப்படி ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்கும். ஸோ கோட்டயம் மஸ்ட் விசிட்டு வந்தீங்கன்னா. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ அப்படி வந்தீங்கன்னா இங்கே அந்த ஒரு டெட் எண்ட் வந்தோம். அங்கே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த வியூவை பாருங்கள். ஃபுல்லாகவே அப்படியே பேக் வாட்டர் தான். இது அப்படியே ஆலப்புழா தான் போகுமா. இங்கேருந்து தானே ஆலப்புழா போகும். இங்கேருந்து அப்படியே தண்ணி வந்து ஆலப்புழா போகும் அப்படின்னாங்க. இங்கெல்லாம் வந்து மீன் பிடிப்பாங்களாம். இப்போ மீன் இருக்குதுன்னு தெரிஞ்சானா இறங்கி பிடிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அண்ணன். ஸோ வேறு லெவலில் இருக்குல்ல அந்த வியூ. ஸோ வந்தீங்கன்னா கோட்டயம் மஸ்ட்டு கைஸ், மஸ்ட்டு விசிட் தான். வேறு லெவல் ப்ரோ. கோட்டயம் சீசன் எப்போ ப்ரோ? இங்கே வந்து எல்லா டைமும் நல்லா இருக்கும். ஆகஸ்ட் வந்து அந்த பூ மட்டும் நல்லா பார்க்கலாம். ஆகஸ்ட்ல வந்து அந்த ஃப்ளவரிங் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இந்த என்ன சொல்ற சீசன் சேஞ்சஸ் இருக்கும். ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிட்டு, வயல் இருக்கிற தண்ணியை ரிமூவ் பண்ணிட்டு ரைஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஃபுல்லா கிரீனிஷா இருக்கும். ஒரு 10,000 எப்போ போடுவாங்க? அது ஒரு செப்டம்பர், அக்டோபர், செப்டம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கேயும் போடுவாங்களா? இல்ல, இது ரிவர் அதுக்கு அங்க அந்த தண்ணி ரிமூவ் பண்ணிட்டு. ஓ சரி சரி. இங்க பாருங்க, இந்த ஒயிட் இதுல இருக்கு. ஒயிட் பார்த்தேன். ஆமா ஆமா. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன இதெல்லாம் வந்து லேண்டெல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வந்து ஃபுல்லாகவே தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நெல் போட ஆரம்பிச்சுருவாங்களாம். 10,000 ஏக்கருக்கு ஃபுல்லாகவே வந்து ஹார்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க நெல் போட்டு. ரைஸ் தான் ரைஸாக ஃபுல்லாகவே க்ரீனிஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ரிவரு. இப்போ அந்த அண்ணா மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வலையை எடுக்க போயிருக்காங்க. ஸோ வாங்க அப்படி என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு தடவை தான் வலையை போட்டாங்க. இவ்வளோ மீன் மாட்டியிருக்கு. அப்புறம் குட்டி மீன்லாம் விட்டுட்டாங்க. இங்கே பாருங்கள், சூப்பர் கைஸ். இந்த மாதிரி வில்லேஜ் லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த வாட்டர் லில்லி வந்து நைட்டு வந்து அப்படியே அந்த பூ வந்து விரிய ஆரம்பிக்கும். பகலில் வெளிச்சம் வர வர நைட் பகலில் வந்து ஒரு 10-11 மணிக்குள்ளே அப்படியே கம்ப்ளீட்டாக மூடிடும். இப்போ வந்து எல்லாமே மூட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மூணு வரப்போ இது ஓப்பன் ஆகும். காலையில் அப்படி க்ளோஸ் ஆயிரும். நம்ம லோட்டஸ் வந்து காலைல வெயில் படும்போது விரியும்பாங்க. இது வந்து 3 வரும்போது விரியும், காலைல வந்து க்ளோஸ் ஆயிரும். என்ன ஒரு படைப்பு பார்த்தீங்களா? ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ மத்தியானம் சாப்பிட தான் வந்தோம். சோறு, மீன் குழம்பு, ஊறுகாய், சம்மங்கி, பயிறு, ஒரு மீன், அது கூட பொடியும் இருக்குது, சாம்பார், பப்படம். ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு பார்க்கலாம் கேரளா ஃபுட். ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அந்த கடையில் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து டென்ட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டைம் ஒரு 5 ஆகுது. அப்படியே நீ இங்கேருந்து கிளம்ப போகிறான் அந்த அண்ணா வீட்டிலேருந்து. கிளம்பி எங்கே போகிறேன்னு உங்களை அப்டேட் பண்ணுறேன். மேக்ஸிமம் ஆலப்புழா போவேன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். அந்த அண்ணனை பார்த்து பாய் சொல்லிட்டு கிளம்பலாம். ஸோ வாங்க கைஸ் அப்படியே போயிட்டு பார்க்கலாம். சரி நான் பார்ப்போம். பாய். சரி இது பண்ண அந்த ஷேர் பண்றீங்களா? இது போட்டு நான் இது இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. நான் ஒரு அது பாத்தியா? ஆமா பார்த்தேன். அது என்னோட பேஜ். ஓகே ஓகே ஓகே. சும்மா வீடியோ போட்டு அந்த மாதிரி விட்டுறோம். சரி நான் பார்ப்போம். பாய். ஓகே பாய். இந்தாண்ணா இதில் தான் வீட்டில் தான் தங்கணும். இனி வண்டி எடுத்தாச்சு, கிளம்ப போகிறோம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். பாய் போ. போயிட்டாரே. பாய். ஸோ நம்ம அப்படியே நமக்கு அங்கே இடம் தந்தவங்களுக்கு பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்த விட்டு போகிறேன்னு நினச்சா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால்
வேற லெவல் பிளேஸ். ஆனால் பக்கா கிராமம், தங்குறதுக்கு வேற மாதிரி இருந்துச்சு. போகிறான்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. ஸோ வாங்க, டைம் 5:10 ஆகுது. நாங்கள் அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு பிளாக் பண்ணி பண்ணுறேன். இன்றைக்கி ரைடு 82 ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் மத்தியானம் ஒரு இடத்துல போய் சாப்பிட போனேன். அது ஒரு 5 கிலோமீட்டர் ஆச்சு. இப்போ வந்து 87 வந்திருக்கு சாப்பிட்டுட்டு வந்து. ஸோ இப்போ நம்ம அப்படியே வெளியே கிளம்பியாச்சு. மழை வேறு வர மாதிரி இருக்குது. மழைக்குள்ளே அப்படியே வெளியே போக பார்க்கணும். ஸோ வாங்க இப்போ அப்படியே போகலாம், போயிட்டு பார்க்கலாம். கோட்டயம் வந்தீங்கன்னா இந்த பிளேஸ் லோட்டஸ் பிளேஸ் வந்து விசிட் தான். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கணும். இந்த ஒரு கேமரா கடைக்கு தான் வந்தோம். நல்ல மழை பெய்யு. ஸோ 3 நாளில் இன்றைக்கி தான் ஒரு மாதிரி மற்ற மழை வருது. வண்டி என்ன பார்க் பண்ணியிருக்கோம். இந்த கேமரா ஸ்கேன் கடையெல்லாம் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அது எங்கேன்னு பார்த்து போகணும். ஸோ அதை போயிட்டு பிளாக் பண்ணி பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ ஆலப்புழா தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 24 கிலோமீட்டரு, ஒரே ஹைவே தான். 24 கிலோமீட்டர் அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். இங்கேயுமே மாறாண்டா லைட்டாக மழை பெஞ்சிருச்சு. அப்படியே இப்போ விட்டுருச்சு. நம்ம போகிற நேரம் இல்லை. கோப்ரோக்குள்ள அந்த கேஸ் தான் எனக்கு எங்கே வேணும்னு முடிச்சுட்ருக்கேன். கிடைச்சா நல்லாயிருக்கும். இங்கேயும் இல்லை, கேட்டு பார்த்தேன், ஒரு இடத்துல இல்லைன்னாங்க. ஸோ அதான் பார்த்துட்ருக்கேன். ஸோ பார்ப்போம். இப்போ அப்படியே போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே கொஞ்சம் கண்டிப்பாக கைஸ். ஆலப்புழா இன்னும் 17 கிலோமீட்டர் இருக்குது. ஹைவே தான் ஃபுல்லாக பேக் வாட்டர் தான். லெஃப்ட் சைடும் சரி, ரைட் சைடும் சரி, அங்கங்கே பேக் வாட்டர் தான் இருக்குது. அப்படி அதெல்லாம் போயிட்டுருக்கோம். ஹைவே செம்மையாக இருக்குது. ஆலப்புழா கோட்டயம் டு ஆலப்புழா போகிற ஹைவே பயங்கரமாக இருக்குது. அதில் தான் போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் பேக் வாட்ரு, அந்த பக்கமும் இருக்குது. நல்ல இடத்துல வீடு இருக்குது. இந்த பார்த்தீங்களா ஃபுல்லாக பேக் வாட்ரு. வித்தியாசமாக போட்டிருக்காங்க இடம்லாம். நல்லா இருக்குது. கேரளாவும். ஸோ வாங்க போயிட்டு போகலாம். கைஸ் இங்கே பாருங்கள், பார்த்து எவ்வளோ ஆண்டு இருக்குது பாருங்கள். அந்த பக்கம் ஃபுல்லாக லைனாக இருக்குது. எவ்வளோ ஆண்டு போகுது பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல. இது ஃபுல்லாக வாத்து தான். அதெல்லாம் அப்படியே மாறி மாறி சுற்றிட்டுருக்கு. ஸோ ஆலப்புழா போகிற ஹைவேல தான் இதை பார்த்தேன். ஸோ இப்போ வந்தால் நீங்களும் பாருங்கள். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் ஃபைனலி நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் போனால் ஆலப்புழா வந்துடும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஹைவேலேருந்து அப்படியே திரும்பினால ஆலப்புழா தான் ஒரு 2-3 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபைனலி நம்ம ஆலப்புழா ரீச் ஆகிட்டோம். இதுதான் அந்த ரைட் சைடு ஃபுல்லாகவே போட்டு தான் நிற்கிது. டைம் 6:56 ஆகுது. 7 கிட்ட ஆகிட்டு இப்போ தான் ஆலப்புழா வந்திருக்கோம். இதெல்லாம் பெரிய பெரிய போட்டு எல்லாமே இருக்குது. ஒரு 650 மீட்டர் காட்டுது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு நான் உங்களை லாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபைனலி நம்ம வந்து நாளைக்கு ஆலப்புழாவில் ஷிகாரா ரைடு போகிறதுனால இன்றைக்கி வந்து ரூம் எடுத்தோம். சேர்த்து பண்ணி தந்தாங்க, ரூமுக்கும் ஷிகாரா ரைடுக்கும் சேர்த்து. ஸோ இவங்களோட கான்டாக்ட் நம்பர் தரேன். நல்ல பட்ஜெட்டில் பண்ணி தந்தாங்க. ஸோ வாங்க அப்படி என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபைனலி இன்றைக்கி டென்ட் ஸ்டே இல்லை, இன்றைக்கி ரூம் தான். நாளைக்கு ஆலப்புழாவில் ஷிகாரா ரைடு போகிறதுனால இன்றைக்கி ரூம் தான் எடுத்துருக்கோம். வெளியே வேறு மழை வேறு நல்லா பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி ரூமு. இன்றைக்கி டோட்டலாக வந்து 50 கிலோமீட்டர்ஸ் தான். இன்றைக்கி 51 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் ரைட் பண்ணோம்.
மதியம் சாப்பிட்டோம், அப்புறம் நைட்டு சாப்பிட்ருக்கோம். அவ்வளோதான், வேறு எதுவும் பட்ஜெட் ஆகலை. அந்த 2ம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தாச்சு. இப்போ வந்து ரூமில் படுத்துருக்கோம். ஸோ ரைடு சூப்பராக தான் கைஸ் போயிட்டுருக்கு. ஆனால் ஜாலியாக தான் போகுது. என்ன வேறு ஒன்றும் இல்லை, ஜாலியாக தான் போகுது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் இந்தியா ரைடில் இன்றைக்கி டே 3 கம்ப்ளீட் ஆகுது. இப்போ ஆலப்புழாவில் இருக்கும் கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட் ஒரு விலாகில் சந்திப்போம். டாடா பை பை. சி யூ. மறக்காமல் கிச்சோட லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிக்கோங்க. டாடா பை பை. சி கைஸ், நாளைக்கு சந்திக்கலாம்.